இவங்களாவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்றாங்க. அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம் எடுத்து பரப்புறாங்க. நீங்க சொன்ன ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 4-5 வரிகளுடைய மொத்த பக்கத்தையும் அல்லது புத்தகத்தையும் கொடுங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா கேட்ட நாட்டுடைமையாக்குனா தர்றேன்னு சொல்றேன். சீமானுக்கு உண்மையாலுமே நாட்டுடைமையாக்குவதுனா என்னன்னு தெரியுமா? தோப்பா அவர்களுடைய பேராசிரியர் தோப்பா அவர்கள் சீமானுக்கு பேராசிரியராக இருந்தவர். அவருடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டதுன்றதுக்கு பிறகு என்ன ஆனது என்றால் அனைத்து பதிப்பகங்களும் பேராசிரியர் தோப்பா அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம். புத்தக சந்தைக்கு போனீங்கன்னா பல்வேறு பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார்கள். இதுதான் நாட்டுடைமையாக்கப்படுவது என்பதன் அர்த்தம். அவருடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் என்று திராவிட கழகம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே அந்த கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. இப்ப நாட்டுடைமையாக்கப்பட்ட என்ன பண்ணுவார்னா சீமான் தந்தை பெரியாரின் கருத்து என்று சொல்லி இவரை திரித்து செய்தி புத்தகமா வெளியிடுவார். அண்ணாமலை ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். ரங்கராஜ் பாண்டே ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். RSS ஒரு புத்தகத்தை வெளியிடுவார். இதெல்லாம் தந்தை பெரியாரோட உண்மையான கருத்தா இல்லையா என்பதை மறுபடியும் மூல புத்தகத்தை தேடி நாம் போக வேண்டியது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் மூல ஆவணங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே திரித்து இவங்க அவதூறா பரப்பும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் 6% 7% வாக்கு வாங்கி இருக்கேன்னு சொல்றாரு. அவரே இவ்வளவு தூரம் பொய்யாக ஒரு தகவலை பரப்பும் பொழுது இது நாட்டுடைமை ஆக்கினால் இவருடைய தந்தை பெரியாரோட கருத்துக்களை வரிக்கு வரி திருத்தி இவர்கள் திரிப்பார்கள் என்பது அம்பலமாக இருக்கிறது. நாட்டுடைமை ஆக்குவதற்கு என்பதற்கும் ஆதாரம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சீமான் கையில் ஆதாரம் இல்லை. வாய்க்கு வந்ததையும் RSS அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறிலிருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாயிருக்கும்.